video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. இன்றைய வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பிரியமானவர்களே, நம் விருப்பத்தை கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபிப்பது தவறு அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய சித்தமே ஆக கடவது என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். 2 பேர் தனித்தனியாக தங்கள் தோட்டத்தில் ஒலிவ மர கன்றுகளை நாட்டினார்கள். 2 பேருமே விசுவாசிகள். முதல் விசுவாசி ஆண்டவரை நோக்கி, அன்புள்ள ஆண்டவரே, என் ஒலிவ மர கன்றுகளுக்கு தண்ணீர் தேவை, தயவாக மழையை அனுப்பும் என்று ஜெபித்தார். கர்த்தர் மழையை கட்டளையிட்டார். பின்பு அவர், ஆண்டவரே, என் மரத்திற்கு சூரிய வெளிச்சம் தேவை என்று கேட்டு ஜெபித்தார். ஆண்டவர் அப்படியே கட்டளையிட்டார். அன்று இரவு அவர், ஆண்டவரே, அதிக வெயிலை கொடுத்து விட்டீர், இனி நல்ல பனியை அனுப்பும் என்று கேட்டார். பனி வந்தது. ஆனால் மரமோ சுத்தமாய் அழுகி போய்விட்டது. துக்கமடைந்த அந்த விசுவாசி மற்ற விசுவாசி நட்டிருந்த ஒலிவ மரத்தை பார்க்க போனார். அது நன்றாக ஓங்கி செழித்து வளர்ந்திருந்தது. என் மரம் அழுகி போய்விட்டதே, உன் மரம் ஓங்கி வளர்ந்திருக்க காரணம் என்ன என்று கேட்டார். அவர் சொன்னார், நானும் ஜெபித்தேன், ஆனால் கர்த்தரை நிர்பந்தித்து மழைக்காகவோ சூரிய வெப்பத்திற்காகவோ கடும் பனிக்காகவோ ஜெபம் பண்ணவில்லை. ஆண்டவரே, இந்த மரங்களை நீரே படைத்தீர், அவைகளுக்கு இன்னென்ன தேவை என்பது உமக்கு தெரியும். எது சிறந்ததோ அதை உமது சித்தத்தின்படி தாரும் என்று கேட்டேன் என்றார். நம் ஆண்டவர் ராஜாதிராஜா மட்டுமல்ல, நம்மேல் கரிசனையுள்ள தகப்பன். நமக்கு இன்னின்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எப்போதும் அவர் நமக்கு சிறந்ததையே கொடுப்பார். நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களுடைய விருப்பங்களை தெரிவித்தாலும் கூட முடிவிலே, ஆண்டவரே, உம்முடைய சித்தமே என்னிலே நிறைவேற்றும் என்று கேட்டு ஜெபியுங்கள். ஏனென்றால் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் 1000 மடங்கு மேன்மையுள்ளதா இருக்கிறது.